வணக்கம். வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளுக்காக காவேரி ஜெகநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழக அரசின் ஜல்லிக்கட்டு சட்டம் தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. தமிழகத்தில் நீட் தேர்வின்றி மருத்துவ மாணவர் சேர்க்கை. சட்டப்பேரவையில் சட்ட முன்வரைவு தாக்கல். பவானியில் தடுப்பணை கட்டுவதற்கு எதிராக ஓரிரு நாட்களில் வழக்கு. முதல்வர் பன்னீர்செல்வம் அறிவிப்பு. உதய் திட்டத்தால் இலவச மின்சாரம் ரத்தாகாது. சட்டப்பேரவையில் மின்துறை அமைச்சர் உறுதி. அமெரிக்காவில் H-1B விசாக்களுக்கு புதிய கட்டுப்பாடுகள். சட்ட முன்வரைவு தாக்கலானதால் இந்திய IT நிறுவனங்களுக்கு பின்னடைவு. ஜல்லிக்கட்டு தொடர்பான தமிழக அரசின் சட்டத்திற்கு இடைக்கால தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. ஜல்லிக்கட்டு நடத்த வழி செய்யும் அவசர சட்டத்தை தமிழக அரசு கொண்டு வந்தது. இதற்கு எதிராக விலங்குகள் நல வாரியம், கூபா உள்ளிட்ட அமைப்புகள் சட்டத்திற்கு தடை கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தன. இந்த வழக்கு இன்று நீதிபதிகள் தீபக் மிஸ்ரா, ரோஹின்டன் நாரிமன் ஆகியோர் முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக அரசு தனது அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு வந்துள்ளதாக தெரிவித்த தமிழக அரசு தரப்பு வழக்கறிஞர் பராசரன், குடியரசுத் தலைவர் அதற்கு ஒப்புதல் தந்துள்ளதால் ஓரிரு நாட்களில் அது சட்டமாகிவிடும் என்றார். அப்போது தமிழக அரசின் சட்ட திருத்தத்தை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில்தான் வழக்கு தொடர முடியும் என்றும் 2016ஆம் ஆண்டு இது தொடர்பான அறிவிக்கையை திரும்பப் பெற்றதன் மூலம் அது தொடர்பான வழக்குகள் அனைத்தும் செல்லாதவை ஆகிவிடும் என்றும் மத்திய அரசு தரப்பு வழக்கறிஞர் முகுல் ரோக்தகி வாதிட்டார். அப்போது தமிழக அரசின் புதிய சட்டம் 2014ஆம் ஆண்டு வெளியான உச்சநீதிமன்ற தீர்ப்பிற்கு மாறாக உள்ளதாக தெரிவித்த நீதிபதிகள், புதிய சட்டத்தை விலங்குகள் நல வாரியம் எதிர்ப்பது ஏன் என்றும் கேள்வி எழுப்பினர். பின்னர் மத்திய அரசு அறிவிப்பாணையை திரும்பப் பெற நீதிபதிகள் அனுமதி அளித்தனர். ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போது ஏற்பட்ட வன்முறைக்கு தங்கள் அதிருப்தியை தெரிவித்த நீதிபதிகள், சட்ட ஒழுங்கை தமிழக அரசு தீவிரமாக கண்காணிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினர். இந்த வழக்கில் 6 வாரங்களுக்குள் தமிழக அரசு பதிலளிக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். The state government has issued an ordinance amending the Prevention of Cruelty Act, and they have the power to issue an amendment. So once they have amended by an ordinance and they have issued an act, the notification of the central government became irrelevant. So therefore court has allowed it to be withdrawn. The court, after hearing all sides, refused to grant any stay. ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்த வகை செய்யும் அவசர சட்டத்திற்கு தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுத்ததற்கு ஆர்வலர்கள் பலரும் வரவேற்றுள்ளனர். இது தொடர்பாக வீர விளையாட்டு மீட்புக் குழு தலைவர் ராஜேஷ் தொலைபேசி வாயிலாக தரும் கூடுதல் தகவல்களை இப்போது கேட்கலாம். உச்சநீதிமன்றத்தோட கருத்து மிகவும் வரவேற்கத்தக்க விஷயம். அதுல எந்த விஷயம் அப்படின்னா பாத்தீங்கன்னா, மத்திய அரசு தன்னோட அரசாணை திரும்ப பெறணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. உச்சநீதிமன்றம் அதுக்கு அனுமதி அளிச்சிருக்கிறாங்க. அதுவே நம்மளுக்கு ஒரு பெரிய வெற்றி தான். ரெண்டாவது, இந்த தமிழக அரசு கொண்டு வந்த இந்த சட்டம் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பீட்டா, PFI போன்ற அமைப்புகள் சார்பாக தொடரப்பட்ட வழக்கிலையும் சட்டத்தை தடை செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்காங்க. இப்போதைக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசு சார்பாக கொண்டு வந்திருக்க இந்த சட்டம் ரொம்ப சிறப்பான சட்டம். ரொம்ப சட்ட நூல்களை தெளிவா ஆராய்ஞ்சுதான் அந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதனால இதுல தமிழக அரசு தகுந்த பதில் கொடுக்கும். பிளஸ் விலங்குகள் நல ஆர்வலர்கள் சார்பாக தொடரப்பட்ட வழக்கு உண்டான மனுக்கள் எல்லாமே கண்டிப்பா தள்ளுபடியாக ஆகுமே தவிர நம்மளுக்கு இந்த சட்டத்துக்கு எந்த இடைஞ்சல்களும் வராது அப்படிங்கறத என்னோட கருத்து. ஜல்லிக்கட்டிற்கு இடைக்கால தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுத்ததை மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் பாலமேடு பகுதி மக்கள் பட்டாசு வெடித்து கொண்டாடி மகிழ்ந்தனர். முதலமைச்சர் சட்டத்தை பற்றி தெளிவாக எங்கள்கிட்ட எடுத்து கூறுறேன். சட்டத்தை எந்த பின்னணியும் வராது, இது எந்த காலத்திலும் ஜல்லிக்கட்டு தடைபடாது என்பதை நான் உறுதி கூறியிருக்கிறேன். இதில் வழக்கு விசாரணைக்கு வரும்போது பீட்டா கேட்ட தடையை விதிக்க முடியாது என்று உச்சநீதிமன்றத்தில் எங்களுக்கு மாபெரும் மகிழ்ச்சியானது. ஏன்னா சட்டம் அரசாங்கம் ஏற்ற சட்டம், ஜனாதிபதி ஒப்புதல் கொண்டது. ஆனால் ஜனாதிபதிக்கும் முதலமைச்சர்களுக்கும் எங்கள் பிரதமர் மோடி அவர்களுக்கும் கிராம குழு சார்பாகவும் எங்கள் கமிட்டியின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழக அரசு கொண்டு வந்த நிரந்தர சட்டத்திற்கு ஆதரவாக மத்தியில் உள்ள உச்சநீதிமன்றம் ஒரு நல்ல தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. இந்த ஜல்லிக்கட்டை மீட்டெடுத்த அனைத்து தமிழ் சமுதாய மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் நன்றியை தெரிவித்தோம். தமிழக அரசு கொண்டு வந்துள்ள தடை நீக்கி சட்டத்திற்கு உச்சநீதிமன்றம் தடை விதிக்க முடியாது என்று கூறியிருப்பது பாலமேடு மக்களிடையே மிக மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதற்காக போராடிய
மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். MBBS பிடிஎஸ் படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வை எதிர்த்து தமிழக சட்டப்பேரவையில் இன்று சட்ட முன்வரைவு தாக்கல் செய்யப்பட்டது. நாடெங்கும் மருத்துவ படிப்புகளில் மாணவர் சேர்க்கைக்கான பொது நுழைவுத் தேர்வு நீட் என்ற பெயரில் நடத்தப்படும் என மத்திய அரசு அறிவித்தது. நீட் தேர்வால் கிராமப்புற மாணவர்கள் பாதிப்படைவார்கள் என்று கூறி பல்வேறு தரப்பினரும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். நீட் தேர்விற்கு தமிழகத்தில் விலக்களிக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கையை முன்வைத்தனர். இந்த நிலையில் நீட் தேர்வு இல்லாமல் தமிழக மருத்துவக் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கைக்கு அனுமதி அளிக்கும் சட்ட முன்வரைவை தாக்கல் செய்ய தமிழக அரசு முடிவெடுத்தது. அதன்படி மருத்துவ மாணவர் சேர்க்கையில் பழைய முறையை தொடரும் வகையிலான சட்ட முன்வரைவை தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்தார். நாடு முழுவதும் MBBS பிடிஎஸ் படிப்புகளுக்கு இந்த ஆண்டிற்கான நீட் எனப்படும் மருத்துவ நுழைவுத் தேர்வு மே மாதம் 7ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் CBSE நடத்தும் இந்த தேர்வுக்கு இன்று முதல் மார்ச் மாதம் 1ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. www.cbsenet.nic.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மருத்துவ நுழைவுத் தேர்வை நாடு முழுவதும் 10 லட்சத்திற்கும் அதிகமானோர் எழுதுவர் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்காக 80க்கும் அதிகமான நகரங்களில் 1500க்கும் அதிகமான தேர்வு மையங்கள் அமைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தேர்வை 17 வயது நிறைவடைந்த மற்றும் 25 வயதுக்குட்பட்டோர் எழுதலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு நீட் மருத்துவ நுழைவுத் தேர்வை 8 லட்சத்திற்கும் அதிகமானோர் எழுதினர் என்பது குறிப்பிடத்தக்கது. பவானி ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்ட முயலும் கேரளத்தின் முயற்சியை எதிர்த்து இன்னும் 2 நாட்களில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்படும் என்று முதல்வர் பன்னீர்செல்வம் அறிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் விதி எண் 110 கீழ் முதல்வர் பன்னீர்செல்வம் இன்று ஒரு அறிக்கையை வெளியிட்டார். அதில் பவானி ஆற்றின் குறுக்கே கேரள அரசு அணை கட்டுவதை எதிர்த்து தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் இன்னும் 2 நாட்களில் வழக்கு தொடரும் என்று தெரிவித்தார். ஜல்லிக்கட்டு தொடர்பான போராட்டத்தில் சென்னையில் கைது செய்யப்பட்ட 21 மாணவர்களும் பிற மாவட்டங்களில் கைது செய்யப்பட்ட 15 பேரும் விடுதலை செய்யப்படுவார்கள் என்றும் எதிர்கால நலன் கருதி அவர்கள் மீதான வழக்குகள் திரும்ப பெறப்படும் என்றும் முதல்வர் பன்னீர்செல்வம் தெரிவித்தார். பவானாற்றினுடைய அந்த பகுதியில் இருக்கின்ற பகுதிக்கு கேரள அரசு தடுப்பணைகள் கட்டுவதாக தகவல் வந்தவுடன் அந்த பகுதியில் சென்று ஆய்வு செய்யப்பட்டிருக்கிறது. 6 இடங்களில் தடுப்பணைகள் கட்டுவதற்கு அவர்கள் திட்டம் வகுத்து ஒரு அணையில் மெட்டீரியல் தான் கொண்டு கலெக்ஷன் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அந்த பிரச்சனையும் நாட்டுடைய பாரத பிரதமர் அவர்களுக்கு கடிதம் வாயிலாக நாம் தெரிவித்திருக்கிறோம். மத்திய அரசிலிருந்து பதில் வராத காரணத்தால் இந்த பிரச்சனையும் உச்சநீதிமன்றத்திற்கு எடுத்து சென்று வழக்கு தொடுக்குவதற்கு வழக்கறிஞருக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இன்று அல்லது நாளை அந்த வழக்கு அங்கு தொடுக்கப்படும் என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். வன்முறையால் பாதிக்கப்பட்ட நடுக்குப்பம் மீனவர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்கப்படும் என்றும் பாதிக்கப்பட்ட தற்காலிக மீன் சந்தைக்கு பதிலாக நடுக்குப்பம் தெற்கு பகுதியில் 70 லட்சம் ரூபாய் செலவில் நிரந்தர மீன் சந்தை அமைத்து தரப்படும் என்றும் முதல்வர் தெரிவித்தார். நடுக்குப்பம் மீன் விற்பனை சந்தை முழுவதுமாக சேதமடைந்ததை கண்டறிந்தனர். மீனவர்கள் வாழ்வாதாரம் இதனால் பாதிக்கப்பட்டுள்ளதால் இந்த மீன் விற்பனை சந்தையை உடனடியாக சீரமைத்து தருவது நமது அவசியமாகும். சென்னை பெருநகர மாநகராட்சி மூலம் சாலையின் வடக்கு பகுதியில் 70 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு நிரந்தர நவீன மற்றும் சுகாதாரமான மீன் சந்தை உடனடியாக அமைத்து தரப்படும். உதய் மின் திட்டத்தால் விவசாயிகள், நெசவாளர்கள், குடிசை வீடுகளுக்கான இலவச மின்சாரம் ரத்து ஆகாது என சட்டப்பேரவையில் தமிழக மின்துறை அமைச்சர் தங்கமணி தெரிவித்துள்ளார். பேரவையில் இன்று ஆளுநர் உரையின் மீதான 3வது நாள் விவாதம் நடைபெற்றது. அதில் விவாதித்த எதிர்க்கட்சித் தலைவர் மு.க.ஸ்டாலின் ஆளுநர் உரை பக்கங்கள் நிறைந்ததாக காட்சியளிப்பதாகவும் உதய் திட்டத்தால் தமிழகத்திற்கு என்ன பயன் என்றும் கேள்வி எழுப்பினார். இந்த அரசு உதய திட்டத்திலே சேருவதற்கு முதலில் மறுத்திருக்கிறது. அதற்கு சில காரணங்களை எல்லாம் இந்த அரசு சொல்லி இருக்கிறது. அதாவது 3 மாதத்திற்கு ஒரு முறை மின் கட்டணத்தை உயர்த்த முடியாது. மாநில அரசு ஏற்றுக்கொள்ளும் 75% மின் பகிர்மான கழகத்தின் கடனில் 25% மத்திய அரசு மானியமாக வழங்க வேண்டும். அதாவது உதய திட்டத்தில் 21வது மாநிலமாக தமிழ்நாடு சேர்ந்திருக்கிறது. ஆனால் கையெழுத்து போட முதலில் மறுத்ததற்கான காரணங்கள் பல இன்னும் அப்படி இருப்பதாகத்தான் தெரிகிறது. ஸ்டாலின் கேள்விக்கு பதிலளித்த மின்துறை அமைச்சர் தங்கமணி உதய் மின் திட்டத்தால் விவசாயிகள், நெசவாளர்கள், குடிசை வீடுகளுக்கான இலவச மின்சாரம் ரத்தாகாது என தெரிவித்தார். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அறிவித்தபடி தமிழகம் மின்மிகை மாநிலமாக திகழ்வதாகவும் இன்னும் 2 ஆண்டுகளில் தமிழக மின்துறை லாபத்தில் இயங்கும் என்றும் அவர் தெரிவித்தார்.
எந்த காரணத்திற்கு கொண்டும் வருடத்திற்கு வருடம் மின்கட்டம் ஏற்றுகின்ற முறை 100க்கு 100 இல்லை என்பதை தெளிவாக சொல்கின்றேன். அது மட்டுமல்ல, விவசாயத்திற்கு மீட்டர் வைக்க வேண்டும் என்பது அந்த உதய திட்டத்தினுடைய மத்திய அரசினுடைய கொள்கை. அதை மாண்புமிகு அம்மா அவர்கள் எந்த காரணத்திற்கு கொண்டும் விவசாயத்திற்கு மீட்டர் என்பதே கிடையாது, இலவச மின்சாரம் தொடரும். கருப்பு பணத்திற்கு எதிராக மக்கள் அமைதி புரட்சி செய்துள்ளதாக நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நாளை முதன்முறையாக ரயில்வே பட்ஜெட்டுடன் பொது பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளது. இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த கூட்டத்தொடரின் கூட்டம் இன்று காலை 11 மணிக்கு குடியரசுத் தலைவர் உரையுடன் தொடங்கியது. அதில் உரை நிகழ்த்திய பிரணாப் முகர்ஜி இது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த கூட்டத்தொடர் என்று பாராட்டு தெரிவித்தார். தீவிரவாதிகள் மீது துல்லிய தாக்குதல் நடத்திய ராணுவ வீரர்களை நினைத்து பெருமைப்படுவதாகவும் அவர் கூறினார். ஏழை எளிய தலித் மக்களின் நலனை கருத்தில் கொண்டே அரசின் கொள்கைகள் வகுக்கப்படுவதாக தெரிவித்த குடியரசுத் தலைவர், விலைவாசி உயர்வு கட்டுக்குள் உள்ளது, குறைந்தபட்ச கூலி 42% உயர்த்தப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். அனைவருக்கும் வீடு, தரமான குடிநீர் வழங்குவதில் அரசு உறுதி பூண்டுள்ளது என்ற அவர், சிறு வணிகர்களுக்கு முத்ரா திட்டத்தின் கீழ் 2 லட்சம் கோடி கடன் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அறிவித்தார். இதேபோல் 5 கோடி வீடுகளுக்கு இலவச சமையல் எரிவாயு வழங்கப்பட்டுள்ளதாகவும் குடியரசுத் தலைவர் தனது உரையில் தெரிவித்தார். நாளைய தலைமுறையினருக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்குவது தொடர்பான அறிவிப்புகள் ஏதும் குடியரசுத் தலைவரின் உரையில் இடம்பெறவில்லை என காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். இந்த விவகாரத்தில் மத்திய அரசு தோல்வியடைந்து விட்டதாகவும் ராகுல் காந்தி குறிப்பிட்டார். Main question in India today is the creation of jobs for our young people. सबसे बड़ा सवाल हिंदुस्तान में आज युवाओं को रोजगार दिलवाने का है और इस मामले में सरकार एकदम फेल है. நடப்பாண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 7.1% இருக்கும் என்று நாடாளுமன்றத்தில் இன்று தாக்கல் செய்யப்பட்ட பொருளாதார ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிதியமைச்சர் அருண்ஜேட்லி பொருளாதார ஆய்வறிக்கையை இன்று தாக்கல் செய்து பேசினார். 2017-2018 ஆண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 6.75% இருந்து 7.50% இருக்கும் என்றும், நடப்பாண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 7.1% இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். நடப்பாண்டில் தொழில்துறை வளர்ச்சி 5.2% குறையும் என்றும், வேளாண் துறை 4.1% உயரும் என்றும் தெரிவித்த அருண்ஜேட்லி, தேவைக்கு ஏற்ப புதிய பணத்தாள்கள் புழக்கத்தில் வரும்போது நாட்டின் பொருளாதார வளர்ச்சி இயல்பு நிலைக்கு வரும் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். பணமதிப்பு நீக்கம் மற்றும் ஜிஎஸ்டியின் பலன்களை உடனடியாக எதிர்பார்க்க முடியாது எனவும், தொழிலாளர் மற்றும் வரிமுறைகளில் மாற்றங்கள் கொண்டு வரும்போது ஆடை மற்றும் தோல் துறையில் உலகளவில் இந்தியா போட்டியாளராக உருவாக முடியும் என்றும் ஜேட்லி கூறினார். உலகளவில் பொருளாதாரத்தில் வேகமாக வளரும் நாடு என்ற பெயரை இந்தியா தக்க வைக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். நாடு தற்பொழுது எதிர்கொண்டுள்ள பொருளாதார சவால்கள் சமாளிக்கக்கூடியவைதான் என்று மத்திய அரசின் தலைமை பொருளாதார ஆலோசகர் அரவிந்த் சுப்பிரமணியன் தெரிவித்தார். தில்லியில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், 18 அம்சங்களை உள்ளடக்கியதாக பொருளாதார ஆய்வறிக்கை உள்ளதாகவும், உலக அளவில் இந்திய பொருளாதாரம் வேகமாக வளர்ச்சி பெற்று வருவதாகவும் தெரிவித்தார். As I said, demonetization has short-term costs, potential long-term benefits, and I think that two potential boosts to growth next year, which will lift growth next year, as they ease going forward, I think the economy, the kind of grease that's provided and the consumption that happens should pick up again. சென்னை எண்ணூரில் சரக்கு கப்பல்கள் மோதிய விபத்தை அடுத்து கடலில் கசிந்த கச்சா எண்ணெய் படலம் தற்பொழுது திருவான்மியூர் கடற்கரை வரை பரவியுள்ளது. சென்னை எண்ணூர் கடற்பகுதியில் 2 நாட்களுக்கு முன் சரக்கு கப்பல் மோதி விபத்திற்குள்ளானது. கப்பலில் இருந்து கடந்த 2 நாட்களாக கடற்பரப்பில் பரவிய கச்சா எண்ணெய் படலத்தை அகற்றுவதில் தொய்வு ஏற்பட்டதால் தற்பொழுது அது திருவான்மியூர் கடற்கரை வரை பரவியுள்ளது. இதனால் ஆமைகள், மீன்கள் உள்ளிட்ட கடல்வாழ் உயிரினங்கள் செத்து மிதக்கின்றன. மேலும் கடல் நீர் நிறம் மாறி காட்சியளிக்கிறது. இதன் காரணமாக சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டுள்ளது. உடனடியாக எண்ணெய் படலத்தை அகற்ற அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது.
முதல் கட்ட நடவடிக்கை உடனே எடுக்காததுனால இந்த எண்ணெய் ஆயில் ஸ்பில் பெரிய அளவில் பரவி இருக்கிறதா மீனவர்கள் சொல்கிறாங்க. பாரதியார் நகர், நேதாஜி நகர், அதுக்கு தெற்க பார்த்தீங்கன்னாக்கா ஒட்டுமொத்தமாக அந்த இடத்துல எண்ணெய் பெரிய அளவில் கடற்கரையை தாக்கியிருக்குது. மீன்களுக்கு இந்த மாதிரி செதில்குள்ளே போயிட்டு இந்த எண்ணெய் படிகிறதுனால பிராணவாயு எடுக்கிறதுக்கும் வெளியே கொடுக்கறதுக்கான ஒரு மெக்கானிசம் பாதிக்கப்படுது. 800ஓட கட்டுப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு. அந்த வாய்ப்பை நம்ம இப்போ இழந்துட்டோம். இனிமேல் இது கட்டுப்படுத்துறது சாத்தியமில்லை. திருவான்மியூர், நீலாங்கரை அப்படின்னு போய்கிட்டே தான் இருக்கும். அதுவாக தானாக மறைகிற வரைக்கும் அது போய்கிட்டே இருக்கும். வெடிகாலம் வரும்போது ஃபுல்லாக ஆயிலெலாம் காலெலாம் ஆயில் ஆகி போச்சு. தின்னா ஒரு மாதிரி பிசு பிசுன்னு பார்த்தா ஆயில். அப்புறமா நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு திருப்பி காலெலாம் கழுவி திருப்பி வந்துடுறோம். நிறைய ஆமைங்க செத்து போய் கிடக்குது கடலில். அதுதான் பெரிய விஷயமே. வேலைக்காக அமெரிக்காவுக்கு வருபவர்களுக்கு வழங்கப்படும் H-1B விசாவிற்கு புதிய கட்டுப்பாடுகளை விதிக்கும் சட்ட முன்வரைவு அமெரிக்க பிரதிநிதிகள் அவையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் புதிய அதிபராக பதவியேற்றுள்ள டொனால்ட் ட்ரம்ப் பல்வேறு அதிரடி திட்டங்களை நிறைவேற்றி வருகிறார். அதன் ஒரு கட்டமாக வேலைக்காக அமெரிக்காவுக்கு வருபவர்களுக்கு வழங்கப்படும் H-1B விசாவில் புதிய கட்டுப்பாடுகள், மாற்றங்களை கொண்டுவரும் சட்ட முன்வரைவை அமெரிக்க பிரதிநிதிகள் அவையில் ட்ரம்ப் தாக்கல் செய்துள்ளார். அதன்படி அமெரிக்கா, மைக்ரோசாஃப்ட், ஆப்பிள் போன்ற நிறுவனங்கள் இனி வெளிநாட்டவர்களை வேலைக்கு அமர்த்த அதிக பணம் செலவிட வேண்டி வரும் என்பதால் இந்த சட்டம் முன்வரைவு இந்தியாவைச் சேர்ந்த IT தொழில்நுட்ப பிரிவினருக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும் என்று கருதப்படுகிறது. பங்குச் சந்தைகளிலே பெரிய சரிவை IT துறையில் ஏற்படுத்தவில்லை என்றாலும் IT பங்குகளை பொறுத்தவரை வாங்குவதிலே சற்று தயக்கம் உள்ளது என்று சொல்லலாம். இதனுடைய வரக்கூடிய காலாண்டு அறிக்கையை பொறுத்துதான் நமது சந்தைகளிலே IT பங்குகளினுடைய விற்பனை விறுவிறுப்பாக ஏற்படுத்தக்கூடும். அதுவரை மந்த நிலைமையாகவே இருந்து கொண்டிருக்கும். அமெரிக்கன்ஸ்க்கு வேலை கிடைக்குங்கிற எண்ணத்தில் தான் இந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் பண்ணி வைக்கிறாங்க. பட் அங்கே இருக்கிற எம்ப்ளாயீஸ் பார்த்திங்கன்னா, அங்கே இருக்கிற அமெரிக்கன்ஸ் அந்த குறிப்பிட்ட தொகைக்கு வேலை பார்ப்பாங்களான்னு சொன்னால் அது பார்க்க மாட்டாங்க. எந்த கம்பெனி ப்ராஜெக்ட்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அந்த கம்பெனியோட செலவினங்கள் 2 மடங்காகும். எப்போ அது மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா, அந்த கம்பெனிகள் சில நேரங்களில் பண்ணணும்னு நினச்சிருந்தாலும் அதாவது ப்ராஜெக்டை சில நேரம் ட்ராப் பண்ணலாம். மாவட்ட ஆட்சியர் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை. சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. சீமை கருவேல மரங்களை அகற்றுவது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்காததால் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் சீமை கருவேல மரங்கள் அகற்றுவது தொடர்பாக மதிமுக பொதுச் செயலர் வைகோ தொடர்ந்த வழக்கு நீதிபதிகள் செல்வம், கலையரசன் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை அரசு நிலங்கள், நீர்நிலைகளில் சீமை கருவேல மரங்கள் 100% அகற்றப்பட்டு விட்டதாக அரசு தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்தார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் மந்தமான நிலையில் பணிகள் நடைபெறுவதாக தெரிவிக்கப்பட்டதை அடுத்து மாவட்ட ஆட்சியர் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று கூறினார். அதனை அடுத்து அவர் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க நீதிபதிகள் உத்தரவிட்டனர். சுற்றுச்சூழலையும் விவசாயத்தையும் கால்நடைகளையும் அளிக்கக்கூடிய ஜூலி புளோரா என சொல்லப்படுகின்ற சீமை கருவேல மரங்களை அகற்றுவதற்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். 13 மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் அவர்கள் அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்று சொன்னதில் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அவர் மீது கோர்ட் அவமதிப்பு வழக்கு தாங்களாகவே எடுத்து நோட்டீஸ் பிறப்பித்திருப்பதாகவும் கூறியிருக்கிறார். புதுச்சேரியில் பன்றிக்காய்ச்சலுக்கு 3 பேர் பலியானதாகவும் 21 பேருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் சுகாதாரத்துறை அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர் 24 பேருக்கு பன்றிக்காய்ச்சல் நோய் அறிகுறி இருப்பது கண்டறியப்பட்டதாகவும் அவர்களில் 3 பேர் சிகிச்சை பலனின்றி பலியானதாகவும் குறிப்பிட்டார். 21 பேர் வெளிப்புற நோயாளிகளாக சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் 3 கேசஸ் டெத் ஆயிட்டாரு. அந்த 3 கேசஸ் கூட மும்பை, அதர் ஸ்டேட் எல்லாம் போய் டிராவல் பண்ணிட்டு வந்துட்டாரு. 3 பேர் அது ஜிப்மர் ஹாஸ்பிட்டல். அவுட் ஆஃப் 21ல 2 பேர் மட்டும் ஜாயின் பண்ணிட்டார். ரிமைனிங் 19 பேஷண்ட்ஸு வீட்டுக்கு போயிட்டார். ஆனால் அந்த சீரியஸ்னஸ் இல்லை. 2 பேர் மட்டும் ஜிப்மரில் இருக்கார். 2 பேர் டாக்டர். பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. இது ஆர்டினரி கோல்டு.
கோல்டுக்கு என்ன ப்ரிகாஷன்ஸ் இருக்குதோ அது மாதிரி வந்து எடுக்க வேண்டியது. ஸ்பெஷல் மருந்து ஒன்றும் தேவையில்லை. இது ஆல்ரெடி இன்னுமே அவ்வளோ சீரியஸ் கேஸ் ஒன்றும் இல்லை. இப்போ அந்த ஃபஸ்ட்டு பேஷண்ட்ஸ்க்கு ட்ரீட்மெண்ட் பண்ண டாக்டர்ஸ் தான் அஃபெக்ட் ஆகிருக்காங்க. அவர் அட்மிட் ஆகிருக்காங்க. ஜிப்மரில் 2 பேஷண்ட் இருக்காங்க. அதுக்கப்புறம் வேறு பப்ளிக்லேருந்து அட்மிஷன்ஸ் ஒன்றும் இல்லை. சென்னை ராயப்பேட்டை பீட்டர் சாலையில் அமைந்துள்ள ஹோட்டல் சரவணபவன் உணவகம் சென்னை மாநகராட்சி உதவி ஆணையரின் உத்தரவுப்படி இன்று மூடி சீல் வைக்கப்பட்டது. சென்னை ராயப்பேட்டையில் அமைந்துள்ள சரவணபவன் உணவகம் தொழில் உரிமம், தீயணைப்பு உரிமம் உட்பட பல்வேறு உரிமங்களை பெறவில்லை என்று கூறப்படுகிறது. இதன் அடிப்படையில் சென்னை மாநகராட்சி உதவி ஆணையரின் உத்தரவின் அடிப்படையில் உதவி வருவாய் அலுவலர் மற்றும் உரிமம் ஆய்வாளர்கள் ஆகியோர் பொதுமக்கள் முன்னிலையில் இன்று உணவகத்தை மூடி சீல் வைத்தனர். தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் அருகே சீரான குடிநீர் வழங்க கோரி கிராம மக்களும் மாணவ மாணவியரும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பென்னாகரம் அடுத்த தொன்னகுட்ட அள்ளி, சீலநாயக்கனூர் உள்ளிட்ட கிராமங்களில் வீடுகளுக்கும் பள்ளிக்கூடங்களுக்கும் முறையாக குடிநீர் வழங்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதுபற்றி பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படாததால் கிராம மக்களும் மாணவ மாணவியரும் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் பென்னாகரம் ஏரியூர் சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்து விரைந்த காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்த நிலையில் போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போது கைது செய்யப்பட்ட மாணவர்களை விடுவிக்க வேண்டும் என்று வன்முறையில் ஈடுபட்ட காவல்துறையினரை கைது செய்ய வேண்டும் என்றும் கூறி இளைஞர்கள் அமைப்புகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் புரட்சிகர இளைஞர் முன்னணி, புரட்சிகர மாணவர் முன்னணி உள்ளிட்ட அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்ட இந்த ஆர்ப்பாட்டத்தில் மத்திய மாநில அரசுகளை கண்டித்தும் தமிழக காவல்துறையினரை கண்டித்தும் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. வன்முறையில் ஈடுபட்ட காவல்துறையினரை கைது செய்ய வலியுறுத்தியும் கைதான மாணவர்களை விடுவிக்க வலியுறுத்தியும் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் திரளானோர் பங்கேற்றனர். எங்களது மாணவர்களையும் இளைஞர்களையும் பொதுமக்களையும் விடுதலை செய்துவிட்டு இவ்வளவு ரவுடிதனத்துக்கும் காரணமாக இந்த போலீஸை கைது செய்ய வேண்டும் என்பதை எங்கள் கோரிக்கையாக வைத்து ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகிறோம். புரட்சிகர இளைஞர் முன்னணி சார்பாகவும் புரட்சிகர மாணவ முன்னணி சார்பாகவும் தொடர்ச்சியாக இந்த ஆர்ப்பாட்டங்களும் போராட்டம் நடந்து கொண்டே இருக்கும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். ஜல்லிக்கட்டிற்காக போராடியவர்கள் மீது தாக்குதல் நடத்திய காவல்துறையினரை கைது செய்ய வலியுறுத்தி திருவாரூரில் மக்கள் அதிகாரம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த வலியுறுத்தி மாணவர்கள், இளைஞர்கள் மற்றும் மக்கள் அறவழியில் எவ்வித அசம்பாவிதமுமின்றி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் அறவழியில் போராடியவர்கள் மீது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தி போராட்டத்தை கலைத்தனர். திருவாரூர் பேருந்து நிலையம் அருகே மக்கள் அதிகாரம் சார்பில் ஜல்லிக்கட்டிற்காக போராட்டம் நடத்தியவர்களை தாக்கிய காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பொய் வழக்கு மூலம் கைது செய்யப்பட்டுள்ள மாணவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டுமென ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கோரிக்கை விடுத்தனர். ஜல்லிக்கட்டிற்கு தடை விதித்த உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி பணிக்கர் ராதாகிருஷ்ணன் பதில்வாதத்தை எடுத்து வைக்குமாறு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் புதுக்கோட்டை விவசாயி ஒருவர் தாக்கல் செய்த வழக்கில் ஜல்லிக்கட்டிற்கு தடை விதித்த உச்சநீதிமன்ற நீதிபதி பணிக்கர் ராதாகிருஷ்ணன் பீட்டா அமைப்பு வழங்கிய விருதை பெற்றது அரசியலமைப்பு சட்டத்தை சீர்குலைக்கும் செயலாகும் என்று குறிப்பிட்டிருந்தார். வழக்கை விசாரித்த நீதிபதிகள் நீதிபதி பணிக்கர் ராதாகிருஷ்ணன், பீட்டா அமைப்பு மற்றும் மத்திய சட்ட அமைச்சக பிரதிநிதிகள் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் வரும் பிப்ரவரி 14ஆம் தேதிக்குள் நேரில் ஆஜராகி பதில்வாதத்தை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டனர். வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்கப்படாததை கண்டித்து திருச்சி தலைமை அஞ்சல் நிலையத்தை முற்றுகையிட்டு விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சி ரயில்வே ஜங்ஷன் முன்பு திரண்ட தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் ஊர்வலமாக சென்று திருச்சி தலைமை அஞ்சல் நிலையத்தை அடைந்தனர். வறட்சி பாதிப்பிற்கு உரிய இழப்பீடு வழங்கவில்லை என்று கூறி எலிக்கறி உட்கொள்வது போன்ற வித்தியாசமான முறையில் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய இந்த அமைப்பின் மாநில தலைவர் ஐயாக்கண்ணு, உரிய இழப்பீடு வழங்கப்படாவிட்டால் புதுடில்லிக்கு சென்று போராட்டம் நடத்த உள்ளதாக குறிப்பிட்டார். தமிழக அரசு வறட்சி என்று அறிவித்து விட்டது. மத்திய சர்க்காரிடம் 39,000 கோடி 750 40,000 கோடி நஷ்டஈடு கேட்டிருக்கிறது. மத்திய சர்க்கார் கண்டுக்கவே இல்லை. மார்ச் மாதம் 12ஆம் தேதி டெல்லிக்கு செல்லுகின்றோம். அங்கே வெற்றி அல்லது வீர மரணம் என்பது போல ஒரு 100 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து அங்கே நாங்கள் போராட இருக்கின்றோம். திருநெல்வேலி பாளையங்கோட்டையில் உள்ள தூய இன்னாசியார் கல்வியியல் கல்லூரி மாணவிகள் நடத்திய
நிலைக்காட்சி நிகழ்ச்சியில் மக்கள் சந்திக்கும் பிரச்சனைகள் குறித்த விழிப்புணர்வு பார்வையாளர்களை பெரிதும் கவர்ந்தது. ஆண்டுதோறும் பாளையங்கோட்டையில் உள்ள தூய இன்னாசியார் கல்வியியல் கல்லூரி மாணவ மாணவிகள் மக்களின் பிரச்சனைகளை நிலைக்காட்சியாக செய்து காண்பிப்பது வழக்கம். இந்த வகையில் 180 மாணவிகள் கலந்து கொண்டு பல்வேறு குழுக்களாக பிரிந்து பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை, பெண் சிசு கொலை, வழிப்பறி சம்பவங்கள், விவசாயிகளின் தற்கொலை, விபத்து காட்சி ஆகியவற்றை மிக தத்ரூபமாக நடித்து காட்டினர். துரித உணவால் ஏற்படும் பாதிப்புகளும் இதில் இடம்பெற்றன. இதனை பள்ளி மாணவ மாணவிகள், பொதுமக்கள் என ஆர்வத்துடன் பார்த்து சென்றதுடன் நடித்த மாணவிகளுக்கு பாராட்டும் தெரிவித்தனர். பெண்களை வந்து எப்படிலாம் இந்த சமுதாயம் பார்க்குது, அவங்களை எப்படிலாம் இழிவுபடுத்துது அப்படின்னு சொல்லிட்டு 5 டீமாக பிரிஞ்சு நாங்கள் வந்து குரூப்பாக பண்ணிட்டு இருக்கோம். சாலை விதிகளை வந்து மதிக்காமல் நடந்தால் என்னென்ன விபத்துகள், எப்படி கொடூரமாலாம் விபத்து நடக்குது, அதை எப்படி தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நிலைக்காட்சியாக காமிச்சிருக்காங்க. வந்து மக்கள் மனதில் பதியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம். 180 மாணவிகள் நாங்கள் கலந்துருக்கோம். ஒவ்வொரு டீம்லேயும் 32 பேராக குழுமமாக இணைஞ்சு நாங்கள் வந்து குரூப்பாக பண்ணியிருக்கோம். பொம்பளை பிள்ளைங்க பிறந்தா வீட்டுக்கு வந்து வேண்டாம், அவங்களுக்கு வச்சு கஷ்டம் தான் இருக்குது, கொடுமை தான் படுத்துறாங்கிறதுக்காக சின்ன பிள்ளைங்களை வந்து கொள்ளாங்க. பொம்பளை பிள்ளைங்களாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி கள்ளிப்பால் கொடுத்து கொண்டாங்க. அந்த கான்செப்ட் தான் நாங்கள் இங்கே போட்டிருக்கோம். அதுக்கு நான் நாட்டாமை வேஷம் போட்டிருக்கேன். முந்தி காலத்தில் பெண்களுக்கு வந்து அவ்வளோ கொடுமை நடந்துச்சு. இப்போதைக்கு நாங்கள் எப்படி இருக்கோம், நல்ல எந்த ஸ்டேட்டஸ்க்குலாம் உயர்ந்திருக்கோம் பெண்கள் அப்படிங்கிறத இந்த கான்செப்டில் நாங்கள் பெரம்பலூரில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான அறிவியல் கண்காட்சியில் அரசு பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் பங்கேற்று தங்களது படைப்புகளை காட்சிப்படுத்தினர். பெரம்பலூர் துறையூர் சாலையில் உள்ள தனியார் பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற இந்த அறிவியல் கண்காட்சியில் மாவட்டத்தில் உள்ள 85 அரசு பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். இயற்கை வளங்கள், உணவுப் பொருட்கள், உலோகங்கள் உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளின் கீழ் 125 அறிவியல் படைப்புகள் இதில் காட்சிப்படுத்தப்பட்டன. கண்காட்சியை பார்வையிட்ட மாவட்ட ஆட்சியர் நந்தகுமார் படைப்புகள் பற்றி மாணவ மாணவிகளிடம் கேட்டறிந்தார். இலங்கை சிறைகளில் உள்ள தமிழக மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தி வரும் 8ஆம் தேதி பேரணி செல்ல இருப்பதாக ராமேஸ்வரம் மீனவர்கள் அறிவித்துள்ளனர். இலங்கை சிறைகளில் அடைக்கப்பட்டிருக்கும் தமிழக மீனவர்களை விடுவிக்க பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்து வரும் நிலையில் தமிழக அரசு சார்பிலும் மத்திய அரசு வேண்டுகோள் விடுக்கப்படுகிறது. இந்த நிலையில் விடுவிக்கப்படாத மீனவர்களால் மீனவர் குடும்பத்தினர் கடும் பாதிப்பிற்கு உள்ளாகி இருக்கின்றனர். மீனவர்களோடு பறிமுதல் செய்யப்பட்ட படகுகள் பலவும் இதுவரை விடுவிக்கப்படவில்லை. இதன் காரணமாக மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. மீனவர்களையும் படகுகளையும் விடுவிக்க வலியுறுத்தி மத்திய மாநில அரசுகளுக்கு கண்டனம் தெரிவித்து வரும் 8ஆம் தேதி பேரணியாக செல்ல இருப்பதாக ராமேஸ்வரம் மீனவர் சங்கத்தினர் அறிவித்துள்ளனர். இலங்கை கடற்படையினர் பறிமுதல் செய்த தமிழக மீனவர்களின் படகுகள் சேதமடைந்து அழியும் நிலையில் இலங்கையில் இருப்பதாக மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படும் போது அவர்களுடன் அவர்களது படகுகளும் பறிமுதல் செய்யப்படுகின்றன. மீனவர்களை விடுவிக்கும் நிலையில் படகுகள் மட்டும் விடுவிக்கப்படாமல் உள்ளன. தற்பொழுது இலங்கை வசம் 128 படகுகள் உள்ளதாக கூறப்படும் நிலையில் பெரும்பாலான படகுகள் சேதமடைந்து அழியும் நிலையில் இருப்பதால் மீனவர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகியுள்ளது. ராமேஸ்வரத்தில் மற்றபடி தமிழ்நாட்டிலேருந்து பிடிச்ச படகுல வந்து இதுவரைக்கும் 128 படகு வந்து காரைநகரில் பிடிச்சி வச்சிருக்காங்க. இந்த படகை பிடிச்சி வச்சு கிட்டத்தட்ட 2 வருஷம் தொடர்ச்சியாக வந்துட்டு இன்னைக்கு வந்து 60-70 படகுக்கு மேலே இன்னைக்கு உடவிட்டு கிடக்குது. அந்த படகுகளுக்கு ஏற்கனவே 18 படகுகளுக்கு சரியான நிவாரணம் மத்திய அரசு கொடுக்கலைன்னா போராட்ட களத்தில் தான் வந்து மீட்கணும்னு சொல்ற சூழ்நிலை உருவாக்கிட்டு இருக்காங்க. திருநெல்வேலி அருகே கடனாநதி பகுதியில் குடியிருப்பு பகுதிகளில் நடமாடி வந்த சிறுத்தையை வனத்துறையினர் கூண்டு வைத்து பிடித்தனர். திருநெல்வேலி மாவட்டம் கடனாநதி அணையை ஒட்டியுள்ள பெத்தான்பிள்ளை குடியிருப்பு பகுதியில் 150 மலைவாழ் குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். கடந்த 6 மாதங்களாக இவர்களுடைய கால்நடைகளை சிறுத்தைகள் கடித்து கொன்று வந்ததை அடுத்து மக்கள் வனத்துறையினரிடம் புகார் தெரிவித்தனர். இதனையடுத்து வனத்துறையினர் வைத்த கூண்டில் சிறுத்தை ஒன்று சிக்கியது. தொடர்ந்து இந்த பகுதியில் சிறுத்தைகள் நடமாடுவதால் மக்கள் அச்சம் அடைந்துள்ளனர். உயிருக்கு ஆபத்து விளைவிக்காமல் இருக்க வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் அம்மாப்பேட்டையில் பன்றிக் காய்ச்சலால் அவதிப்பட்ட 1.5 வயது குழந்தை சிகிச்சை பலனின்றி இன்று பலியானது. சேலம் அம்மாப்பேட்டை ஆறுமுகம் தெருவைச் சேர்ந்த சபரி கணேஷ் சங்கீதா தம்பதியரின் 1.5 வயது மகன் சாய் ரக்ஷாவிற்கு கடும் காய்ச்சல் ஏற்பட்டதால் சேலத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் மேல் சிகிச்சைக்காக கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். சாய் ரக்ஷாவிற்கு பன்றிக் காய்ச்சல் இருப்பது உறுதி செய்யப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி இன்று அதிகாலை அவர் உயிரிழந்தார். இதனையடுத்து குழந்தையின் உடல் சேலம் அம்மாப்பேட்டைக்கு கொண்டுவரப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டது. சுகாதார சீர்கேடு காரணமாக ஏராளமானோர் இதுபோன்ற காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். இதனிடையே ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த சுபஸ்ரீ என்ற குழந்தை பன்றிக் காய்ச்சல் அறிகுறியுடன் சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறது.
விருதுநகர் மாவட்டம் குப்பாம்பட்டியில் உள்ள குவாரியில் தேங்கிய நீரில் மூழ்கி இறந்த பள்ளி மாணவரின் உடல் 2 நாட்களுக்கு பிறகு மீட்கப்பட்டது. குப்பாம்பட்டியில் பல ஆண்டுகளாக செயல்படாத கல்குவாரி உள்ளது. இங்குள்ள 120 அடி ஆழம் கொண்ட பள்ளத்தில் நீர் தேங்கி நிறைந்துள்ளது. இங்கு வந்த கும்மாம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த 4 பள்ளி மாணவர்கள் தண்ணீர் இருப்பதைக் கண்டு குளிக்க இறங்கிய நிலையில் 4ஆம் வகுப்பு மாணவர் அலெக்ஸ் பாண்டியன் நீரில் மூழ்கிவிட்டார். இது பற்றிய தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் உடலை தேடினர். 2 நாட்களாக போராடிய பிறகு தூத்துக்குடியில் இருந்து முத்துக்குளிப்பவர்கள் வரவழைக்கப்பட்டு சிறுவனின் உடல் மீட்கப்பட்டது. திருநெல்வேலி மாவட்டத்தில் புகழ்பெற்ற அருள்மிகு நெல்லையப்பர் திருக்கோவிலில் தைப்பூச தீர்த்தவாரி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திருநெல்வேலி மாவட்டத்தின் புகழ்பெற்ற சிவத்தலங்களில் ஒன்றான காந்திமதி அம்மன் உடனுரை நெல்லையப்பர் திருக்கோவிலில் தைப்பூச விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திருக்கோவிலில் அதிகாலை 4 மணிக்கு நடை திறக்கப்பட்டு கொடிப்பட்டத்திற்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. பின்னர் அது ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு திருக்கோவிலின் முன்பு உள்ள கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. பின்னர் கொடிமரத்திற்கு 11 திரவியங்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இந்த திருவிழாவின் முக்கிய நிகழ்வான நெல்லுக்கு வேலியிட்ட திருவிளையாடல் நிகழ்ச்சியும், பிப்ரவரி 9ஆம் தேதி தைப்பூச தீர்த்தவாரி நிகழ்ச்சியும், 12ஆம் தேதி தெப்ப உற்சவமும் நடைபெற உள்ளது. இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வங்கதேசத்திற்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் இந்திய அணி அறிவிப்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். ஏமன் நாட்டின் மேற்கே சவுதி அரேபிய போர்க்கப்பல் மீது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் நடத்திய தாக்குதலில் 2 கொல்லப்பட்டனர். ஏமன் நாட்டில் ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக சவுதி அரேபிய கூட்டுப்படைகள் போர் நடத்தி வருகின்றன. இதன் ஒரு கட்டமாக ஹவுதி கிளர்ச்சியாளர்களை ஒடுக்க ஏமன் நாட்டின் ஹொய்டா துறைமுகத்திற்கு அருகே சவுதி அரேபிய போர்க்கப்பல் ஒன்று நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. அந்த கப்பல் மீது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் வெடிகுண்டு நிரப்பிய 3 படகுகளில் வந்து தற்கொலை தாக்குதல் நடத்தினர். அதில் சவுதி அரேபிய கடற்படை வீரர்கள் 2 பலியானதாக கூறப்படுகிறது. அந்த தாக்குதல் காட்சிகளை ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் தொலைக்காட்சி ஒளிபரப்பியுள்ளது. வங்கதேசத்திற்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் விளையாட உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக வீரர் அபினவ் முகுந்த் 5 ஆண்டுகளுக்கு பிறகு அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார். இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் வங்கதேச அணி ஒரே ஒரு டெஸ்ட் போட்டியில் விளையாடுகிறது. இந்த போட்டி தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் வரும் 9ஆம் தேதி தொடங்குகிறது. இதற்கான இந்திய அணி இன்று அறிவிக்கப்பட்டது. விராட் கோலி தலைமையிலான அணியில் தமிழகத்தைச் சேர்ந்த அஸ்வின், அபினவ் முகுந்த், முரளி விஜய் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். மேலும் ரவீந்திர ஜடேஜா, லோகேஷ் ராகுல், புஜாரா, கருண் நாயர், இஷாந்த் சர்மா, உமேஷ் யாதவ் உள்ளிட்டோரும் அணியில் இடம் பிடித்துள்ளனர். விக்கெட் கீப்பர் பார்த்திவ் பட்டேலுக்கு பதிலாக விர்மன் சாகா அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக அரசின் ஜல்லிக்கட்டு சட்டம் தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. தமிழகத்தில் நீட் தேர்வின்றி மருத்துவ மாணவர் சேர்க்கை. சட்டப்பேரவையில் சட்ட முன்வரைவு தாக்கல். பவானியில் தடுப்பணை கட்டுவதற்கு எதிராக ஓரிரு நாட்களில் வழக்கு. முதல்வர் பன்னீர்செல்வம் அறிவிப்பு. உதய் திட்டத்தால் இலவச மின்சாரம் ரத்தாகாது. சட்டப்பேரவையில் மின்துறை அமைச்சர் உறுதி. அமெரிக்காவில் H-1B விசாக்களுக்கு புதிய கட்டுப்பாடுகள். சட்ட முன்வரைவு தாக்கலானதால் இந்திய IT நிறுவனங்களுக்கு பின்னடைவு. இத்துடன் வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு இளங்கதிர் காலை செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.